ஜூகே போகிறல இருக்கிற பெரிய பிரச்சனையே இந்த ஃபினான்சியல் தான். ஏன்னா இந்த ஃபினான்சியல் தான் நிறைய பேருக்கு பிரச்சனை வருது. இப்போ நீங்கள் வந்து உதாரணமாக உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கொண்டு வந்தால் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வச்சு நல்ல வடிவாக பார்க்குறாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் உங்களுக்கு வர இன்கம் நீங்கள் அதை எப்படி செலவு பண்ணுறீங்களா அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் சரியாக இருக்கான்றதை நல்ல டீப்பாகவே பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு யூகே அப்ளை பண்ண போகிறீங்கிற பட்சத்தில் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபினான்சியல் வந்து ரெக்கார்ட் வந்துருக்கணும். ஃபினான்சியல்னு பார்க்க உங்களோட கண்டிப்பாக உங்களோட ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ஒரு சேவிங்கில் நீங்கள் ஒரு தொகை பணம் மட்டும் போட்டு காட்டுறீங்கன்றீங்க அதுக்கான ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு பெர்ஃபெக்டாக இருக்குது என்றதை கண்டிப்பாக பார்ப்பாங்க. இந்தியா வீடியோவில் இந்த ஃபினான்சியலில் என்னென்ன மாதிரிலாம் பார்க்குறாங்க, என்னென்ன விஷயங்கள் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க, ஜூகேயை பொறுத்த வரைக்கும் ஜூகே இமிகிரேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரிலாம் பார்க்கணும்ன்றதை பற்றி தான் வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இப்போ தாங்க சேனலுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் இதே போல் நான் போகிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். அதே போல் ஜூகேக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கான முழுமையான தகவல் என்னென்ன ரெக்யூமெண்ட் தேவை என்ற எல்லாமே வந்து இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் மேலே ஐபனில் கொடுக்குறோம், மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இந்தியா வீடியோவில் நாங்கள் இதை இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்ப்போம். நீங்கள் வந்து ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறீங்கன்றே கண்டிப்பாக வந்து ஜூகேயை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட 6 மாத ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ நாங்கள் பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஃபிக்ஸில் வந்து இவ்வளோ அமௌண்ட்டை போட்டு காட்டிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாமாண்டு. ஆனால் அது போதுமானதுக்கிட்ட கிடையாது. ஒரு எம்பசி உங்கள்கிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் கேட்குது, 6 மந்த்ஸ் ஸ்டேட்மெண்ட் கேட்குதுன்னா என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபினான்ஸில் நீங்கள் எப்படி ரன் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கான காசு உங்களுக்கான பணம் எப்படி வந்திருக்குது, எந்த சோர்ஸ்லேருந்து காசு வந்திருக்குது, அதே போல் வந்து என்னத்துக்கான நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அந்த பணத்தை, அதில் எவ்வளோ சேமிச்சிருக்கிறீங்களா அந்த சேமித்த காசு தானே இதுன்றதை வந்து ஜூகேயை பொறுத்த வரைக்கும் வடிவாகவே நோட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு இன்கம் காட்டுறீங்க ஒரு பிஸ்னஸாலேயோ இல்லை ஒரு ஒர்க்காலேயோ உங்களுக்கு மாதம் ஒரு 2 lakhs 1 lakhs ஒரு மணி வருதுன்ற இன்கம் காட்டுறீங்கிற பட்சத்தில் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பீங்க. அதோட இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் கண்டிப்பாக பார்ப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ உதாரணமாக நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு மாதம் வந்து 2 லட்சங்கள் வருது அப்படின்னா அந்த 2 லட்சம் எப்போ வரும், ஒரு மாதத்தில் ஒரு கம்பெனியாக இருந்தால் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வந்து உங்களோட பேங்கில் வந்து அந்த காசு வந்துடும். ஸோ அது வந்திருக்குதா, பெர்ஃபெக்டாக அந்த பணம் சரியான முறையில் வந்திருக்குதா, அந்த கம்பெனி நேம்லேருந்து வந்திருக்குதான்றதை வடிவாகவே கவனிப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க இவ்வளோ தொகையை வந்து நான் வந்து செலவழிக்கிறேன், ஒவ்வொரு மாதமும் இவ்வளோ தொகை பணம் வந்து நான் செலவழிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான ப்ரூஃப் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குதான்றதை கண்டிப்பாகவே பார்ப்பாங்க. ஏன்டா இதில் நிறைய பேர் வந்து பிளவுறேன்டா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பணம் வந்து சரியான முறையில் வந்திருக்காது. ஒரு ஃபிக்ஸான ஒரு ஜொப்பில் இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான பணம் வந்திருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த விசாவுக்காண்டியே நீங்கள் வந்து காசு போட்டு காட்டியிருப்பீங்க. அப்படி போட்டு காட்டும்போது உங்களோட ஸ்டேட்மெண்ட்லேயே அதை வந்து ஈஸியாகவே ஒரு விசா ஆஃபீஸர் வந்து கண்டுபிடிச்சிடுவார். இப்போ இதில் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும், நான் ஒரு பிஸ்னஸ் செஞ்சு கொண்டிருக்கேன், நான் எந்த கம்பெனியில் போய் நான் வேலை செய்யலை, நான் ஒரு பிஸ்னஸ் செஞ்சு கொண்டிருக்கேன். அப்படி பிஸ்னஸ் செய்யும்போது எனக்கான பணம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக அந்த 1ஆம் தேதி 5ஆம் தேதியில் வராது. எனக்கான பணம் எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா அந்த மாதத்தில் இடையிலையும் வரும். ஒரு மாதத்தில் 5 லட்சம் வரலாம், ஒரு மாதத்தில் 10 லட்சம் வரலாம், சில நேரங்களில் 2 லட்சம் கூட வரக்கூடியமா இருக்கும். இதை நான் எப்படி காட்டுறது, எனக்கான பேஸ்லிப் எனக்கு இருக்காது, நான் ஒரு பிஸ்னஸ் செய்கிறேன், எந்த பேரில் பேஸ்லிப் எதுவுமே இருக்காது, ஒரு ஃபிக்ஸான அமௌண்ட்டும் என் பேங்குக்கு வந்து கொண்டு இருக்காது. அப்படி இருக்க நான் எப்படி இந்த மணி வாரதை எனக்கு இன்கம் வருது இந்த இதால் வருதுன்றதை நான் எப்படி காட்டுறேன். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்ஸ் வந்து நீங்கள் முடிக்கலாம். ஸோ உங்களோட பேங்கில் வர காசுக்கு நீங்கள் அக்கௌண்ட்ஸ் வந்து முடிக்கலாம். அந்த அக்கௌண்ட்ஸ் முடிக்கிற பட்சத்தில் இதில் வந்த காசில் எது இன்கம், எது உங்களோட செலவு, எது ப்ராஃபிட் எல்லாமே தனித்தனியாக உங்களோட அக்கௌண்ட்ஸில் வந்து கிளியராக வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வந்து உங்களை செஞ்சிடக்கூடியமாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் சப்மிட் பண்ணிக்க, நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறீங்களா இருக்க அதே நீங்கள் சப்மிட் பண்ணிக்க உங்களுக்கு ஒவ்வொரு மாதம் இவ்வளோ தொகையான பணம் வந்து வந்திருக்குது, இன்கம் வந்து வந்திருக்குன்றதை ஒரு விசா ஆஃபீஸரால் வந்து ஈஸியாகவே ஃபைன் பண்ணிக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். ஏன் நாங்கள் இவ்வளோ விஷயங்களை செய்கிறோம், ஏன் நாங்கள் இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை போகணும், இல்லாட்டி ஏன் நாங்கள் 1ஆம் தேதி 5ஆம் தேதியில் அந்த காசு வந்ததை பார்க்கணும், ஏன் நாங்கள் செலவு பண்ணதை பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு விசா ஆஃபீஸர் ஏன் பார்க்குறேன்டா நீங்கள் சரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்களா, நீங்கள் ஒரு நாட்டுக்கு வாரீங்க, அந்த நாட்டுக்கு வாரக்கு செலவு பண்ணுறதுக்கு உங்களோட கையில் பணம் இருக்குதான்றது. அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து காசு போட்டு காட்டுறேன், ஒரு 30 லட்சம் 40 லட்சம் போட்டு காட்டுறேன் தானே அப்படின்ட்டு. பட் ஒரு விசா ஆஃபீஸர் பார்க்குற நோக்கம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 லட்சம் உழைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 2 லட்சம் 1 லட்சம் செலவு பண்ணிங்கன்னா மிச்சம் 4 லட்சம் சேவிங்கில் போட்டிருக்கீங்களா, அப்படியே சேமித்து வந்த காசு தானே இதுன்றதை வந்து ஒரு விசா ஆஃபீஸர் கண்டிப்பாக பார்க்குறாரு. ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் வந்து உன்னிப்பாகவே நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். யூகே விசா பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஃபினான்சியலாக நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்கணும்னா இந்த மாதிரி விஷயங்கள்
விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்கணும். உங்களுக்கு காசு வார விஷயம் எப்படி இருக்குது, அதாவது எதால் இன்கம் வந்து கொண்டு இருக்குது, செலவு எப்படி போய்கொண்டு இருக்குது, நீங்கள் 6 மாத ஸ்டேட்மெண்ட் கொடுக்க அதுக்கான பெறுமதியான காசு உங்களோட பேங்கில் இருக்குதா, நீங்கள் அங்கே போய் செலவு பண்ணுறதுக்கான பணம் உங்களோட பேங்கில் இருக்குதா என்ற எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரூஃபோடு நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் சம்மந்தமான ஒரு சின்ன ஒரு தெளிவான விளக்கம் விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மேலே தகவல் தேவை, நீங்கள் ஒரு விசா செய்ய போகிறீங்க, யூகே விசா இல்லை ஜெர்மன் விசா இல்லாட்டி வந்து டென்மார்க் இல்லை கிரீஸ் இல்லை எங்கே என்னாலும் நீங்கள் ஒரு விசா எடுக்க போகிறீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பரை கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு வந்து உங்களோட விசாவை பெர்ஃபெக்டாக வந்து A to Z செஞ்சு தரக்கூடியமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை சம்மந்தப்பட்ட வீடியோ உங்களுக்கு தேவை என்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ அதுவாக அமையும். நன்றி, வணக்கம்.